என்ன அதிர்ஷ்டம் வீடு தேடி வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்லப் போற இந்த தப்புல ஏதாவது 1, 2 உங்க வீட்ல நடக்குதுன்னு அர்த்தம். வீட்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சின்ன விஷயத்துக்கு கூட குடும்பத்துல எல்லாரும் கத்திட்டு இருக்கிறதும், புரிதலுக்கு பதிலா கத்தல் மட்டும் இருக்கிற இடத்துல மகாலட்சுமி தங்க மாட்டாங்க. அங்க நீங்களும் நிம்மதியா வாழ்றது கஷ்டம். சில பேரு உடைஞ்ச பொருள சேர்த்தி வைப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. வீடும், மனசும் ஒண்ணு. வீடு சுத்தமா இருந்தா தான் நம்ம மனசும் சுத்தமா இருக்கும். குப்பைக்கு நடுவுல உட்காந்துட்டு நிம்மதிய வெளிய தேடுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. மகாலட்சுமி உங்க கைக்கு வரும்போது, அவங்கள மரியாதையா நடத்த கத்துக்கோங்க. திட்டமில்லாம செலவு பண்றது, பந்தாக்காக கடன் வாங்குறதும், ஓட்ட குடத்துல தண்ணி ஊத்துற மாரி பணத்த நீங்க மதிக்க கத்துக்கிட்டா தான், அது உங்கள 4 பேத்துக்கு முன்னாடி மதிக்க வைக்கும். அடுத்தவங்களையே பார்க்கறத நிறுத்துங்க. அவன் எப்ப முன்னேறினான், எப்படி சம்பாதிச்சான்னு அடுத்தவன் வாழ்க்கைய ஆராய்ச்சி பண்றது இருக்கிற வரைக்கும், உங்க வாழ்க்கை தரித்திரமா தான் இருக்கும். அடுத்தவன் எச்சில தேடுறத விட்டுட்டு, உங்க உழைப்புல ஒரு பிடி சோத்த தின்னு பாருங்களேன். அப்ப தெரியும் உங்களுடைய கௌரவம் என்னன்னு. வீடுங்கிறது 4 செவுரு இல்லைங்க. அது ஒரு எனர்ஜி. அங்க தரித்திரமான எண்ணங்களையும், குப்பைகளையும் வச்சுட்டு, மகாலட்சுமி உள்ள வரணும்னு ஆசைப்படாதீங்க. இப்ப சொல்லுங்க, உங்க வீடு உங்க குடும்பத்த உயர்த்துற கோயிலா? இல்ல உங்கள அமுக்குற சவக்கூலியா? யோசிச்சுக்கோங்க.